பசங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம்? பசங்க கிட்டயா? சரி பொண்ணுங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம்? சப்பா முடியலப்பா. பொண்ணுங்கனாலே பிடிக்கிற விஷயம் தான். அதுல என்ன பிடிக்கிற விஷயம் பிடிக்காத விஷயம்? யா நேச்சர் பாய்ஸ் வந்து உண்மைதான். பசங்க பிடிக்காத விஷயம்லாம் அப்படிலாம் ஒண்ணு இந்த மாதிரி ப்ரோ இல்ல ப்ரோ. வேற ஒண்ணு இந்த மாதிரி இல்ல. பிடிக்காத விஷயம் இல்லையா? என்னடா பொண்ணுங்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன? ஈகோ பிடிக்காத விஷயம். பொண்ணுங்கன்னா இல்ல, அக்கா கிட்ட எல்லாம் ஜெனரலாவே சொல்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் எப்படி வர்றாரு? பிடிச்ச விஷயம்னா என்னன்னா? விஷயம்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எதை சொல்றது? அப்படி ஒண்ணு சொல்லிட்டு இப்படி அக்கா அடிப்பாங்க எடுத்து சொல்லு. நான் நேற்று வச்ச சாம்பார் நல்லா இருந்துச்சுல சொல்லு சொல்லுங்க. நான் அந்த அண்ணன் வீட்லயே சாம்பார் செய்வேன் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. எப்படி அடிச்சுக்கணுமோ அடிச்சுக்கோங்க. அச்சதே இல்லையே. அதனாலதான் எப்படி தரோம். இப்படி ஒரு ஆப்ஷன், தட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் பாத்துக்கோங்க. அக்காக்கு இதெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஒரு ஆஃபர் இருக்கா? அதுக்கு பதிலா அண்ணனையே எடுத்துக்கலாம். பசங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம்? பசங்க கிட்ட நான் சொல்லல. இவங்க கிட்ட பிடிச்சேன்னா ரொம்ப கேரிங், வெரி கைண்ட், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாரையுமே மதிப்பாங்க. யாரையுமே இது ஹியூமன் பீயிங்கன்னு மட்டும் இல்ல, அனிமல்ஸையும் சரி எல்லாருமே மதிப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரையும் ஏன குரண்ட் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம்னா என்னதான் சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவ்வளவுதான். சரிக்கா, பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணிடுவோமா? ஓ சரி, இனிமேல்லாம் கொஞ்ச நாள் மாறு. சரியா, நான் சொல்றதை கேளு. பசங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? ப்ரோ, இப்போ பசங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லவ்க்குள்ளேயே அவங்க என்டர் ஆகுறாங்கன்னா, அவங்க நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதை நம்பி தான் வந்துட்டு நம்மளுமே போகிறோம். நம்ம வீட்டு பேரண்ட்ஸ் அத்தனை வருஷம் நம்மளை பார்த்துக்கிறாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட போகும்போது அந்த கமிட்மெண்ட்டை அவங்க லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கறது கிடையாது. இப்போ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஒரு பொண்ணை வந்துட்டு வயலில் வெளியே வைக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அவன் தானே வந்து பேசுறா, அவன் மேலே என்ன தப்பு இருக்கு? ஆமால. பட் அது லைஃப் லாங் இருக்கிறது இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த சின்ன ப்ராப்ளமை அவ்வளோ நாள் நம்ம பண்ண லவ் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த சின்ன ப்ராப்ளம் நம்ம அங்கே பண்ணியிருப்போம், அதுதான் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால நிறையா ப்ராப்ளம் பண்ணி அவங்க அங்கேருந்து வெளியே போக வேண்டாம்னு சொல்கிறேன். அது அப்போவே பேசி அப்போவே சார்ட் அவுட் பண்ணிட்டா ப்ராப்ளமே கிடையாது. எங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பார்ட்னர் வந்து கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் பாய்ஸ்க்கு மேக்ஸிமம் கோவம் வரும். அதை கொஞ்சம் விட்டுக்கிட்டா ஓகேவா இருக்கும் நான் சொல்லுவேன். பிடிச்ச விஷயம்னா அதுதான் ப்ரோ. அவங்க வந்துட்டு கொடுக்குற கேரிங் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடாக இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே இருந்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்றேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பஸ் எடுத்தா நிப்பாட்டாம கடைசி சீரியஸா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாய்ஸ் கிட்ட. அதே மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் நான் சொல்றேன். நீங்க அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ரோ. பட் அந்த பாஸ்ட் வந்துட்டு இப்போ மறக்க வச்சாலும் எனக்கு ஒரு பர்சன் இப்போ வந்துட்டாங்க. ஸோ அதனால என் லைஃப் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கணும்னு நான் சொல்றேன். பண்ணிடுவோமா? எவ்வளவு வெறி இருக்கோ அவ்வளவு வெறி காட்டுங்க. ஆனா இருக்குது என் கை. பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம்? பிடிச்ச விஷயம்னா அவங்க கேரிங்காக இருக்கிறது பிடிக்கும். பிடிக்காத விஷயம்னா ஒரு கமிட்மெண்ட் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போறது பிடிக்காது. இதான் அவங்க ஃபேஸ் நினைச்சிட்டு ஒரு பஞ்ச், அவ்வளோதான். அவர் செத்துட்டாரு. யாரையும் ஏமாத்தாதீங்க. பிடிச்ச விஷயம் வந்து அவங்க லுக்ஸ். என்னதான் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் லுக்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கணும். ஹம்பிளா. நம்பல் போதுமா? என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல மச்சான், உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. இல்ல வேணாங்க. சீடா நீ. இல்ல இது வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு. நடிக்க கூடாது. அப்படிதாங்க நடிப்பாங்க. பிடிக்காத விஷயம் வந்து அவங்க கேக்குற மாதிரி இருக்கும், ஆனா எதையும் கேட்க மாட்டாங்க. சரியா காது கொடுத்து. சரி, லிசனிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி. சோ அது வந்து எனக்கு பொதுவா ஏதோ என்ன பொண்ணுங்க சொன்னாலும் அதை மட்டும் தான் நாங்க லிசன் பண்ணி கேட்போம். பசங்க இல்ல அப்படி இருக்கும், ஆனா பாதி நேரம் விஷயமே காதுல போகாது. அதனால நாங்க அதிகமா பேசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி விடுங்க, சீமான் மாதிரி கொண்டாடி கேட்டான்னு கேட்டா சரின்னு இருக்கும், பேர் என்னன்னு கேட்டாலும் சரின்னு தான் இருக்கும். அப்ப என்னத்துக்கு அந்த சரி? ஏங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய குறைகள் இருக்குங்க. அப்புறம் நம்மளை பஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா எத்தனை பேருங்க பண்றது? இந்தாங்க பஞ்ச் பண்ணிருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து இத பஞ்ச் பண்ண மாதிரி இல்ல, எங்களே பஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பிடிச்ச விஷயம்னா அவங்க ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. என்ன மாதிரி? அண்ட் டக்குன்னு அவங்களாவே ஒரு விஷயம் நம்மள்ட்ட வந்து பேசினாங்கன்னா அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க.
கேர்ள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட நம்மளை ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் பிடிக்காத விஷயம்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. லைக் நம்ம அவங்கள்ட்ட எந்த அளவு எக்ஸ்பிரசிவாக இருக்கோமோ அந்த அளவு அவங்க எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். லைக் ஓப்பனாக இருந்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இருக்கணும். நேரடியா பேசு. அதாவது இப்போ ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் வந்துட்டு சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க எங்கே செல்லும் அடிக்கிற இவங்களை மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. பசங்கிட்ட எனக்கு இது பிடிக்காது, பசங்கிட்ட இது எனக்கு பிடிக்கும்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிடிச்சது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வந்து பிடிச்சது என்னன்னா வந்து அவங்க எங்க இருந்தாலும் இப்போ நான் இங்க இருக்க இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டானா அவங்க உடனே பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு எங்க இருந்தாலும் இந்த மாதிரி வா எனக்கு இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஓகே டக்குன்னு பண்ணி கொடுப்பாங்க. பெண்கள் என் கண்கள்ட்டு கிளம்பி வந்துருவானுங்க. இதே நம்ம கூப்பிட்டா 5 நாளைக்கு அனாதை பணமா படுத்திருக்கோம். இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் பிடிக்காத விஷயம் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ வந்து ட்ரூவாக பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறது இல்லை. அந்த பொண்ணுங்கிட்ட போய் உருகி நீ தான் அது இதுன்னு சொல்லி ரொம்ப அப்படியே போய் லவ் பண்ணுறாங்க. நல்லா லவ் பண்ணுற பொண்ணுங்களை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, மதிக்க மாட்டேறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரேஷன் லவ் எல்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து அவங்க சும்மா அவங்க அழகாக இருக்காங்களா அதுக்காண்டி தான் லவ் பண்ணுறாங்க. இப்போ கேரக்டர் பார்த்து லவ் பண்ணுறதே கிடையாது. அதனால இந்த ஜென்ரேஷன் ரொம்ப லவ் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக ட்ரூவாக இருக்கிற பசங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ட்ரூவாக இருக்க பசங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இன்ஸ்டா பேஜுக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க. இனிமேல் வந்து ட்ரூவாக இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாம் அவங்கள சொல்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் லவ் பண்ணுங்க. தேவையில்லாம பொண்ணுங்க பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எல்லாமே லைஃபே வேஸ்ட். லைஃபே வேஸ்ட் பண்றீங்கடா பேர பசங்களா. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க உங்களுக்காண்டி, நல்லா பஞ்ச் பண்ணிடலாம். இனிமேல் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிமே பாவம். ஆக்சுவலி பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அவங்க கிட்ட பாண்டிங் வரையில அவங்களோட கேரிங்ஸு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. அதனால எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. என் லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். பசங்க கிட்ட பிடிக்காத ஒன்றுனா ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து போய் செலவு பண்ணுறது. அவங்க லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட வேற ஒரு பண்ணி லவ் பண்ணுவாங்க. ப்ளே பாயாகவும் இருப்பாங்க சாம். அவங்கக்கிட்ட இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து லவ் பண்ணிட்டு நான் இன்னொரு பண்ணி லவ் பண்ணுறேன் ஏமாத்துறது அந்த இது மாதிரி கையை வேற நீங்கள் ஏங்க ஏன் பக்கம் நின்றீங்க? எனக்கு வேற விருக்குன்னு இருக்கு. எனக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்க ப்ளே பாய்ஸ் எனக்கு பிடிக்காது. அதை வந்து பாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பாய்ஸ்க்கு பஞ்ச் கொடுக்குறேன். கோயம்புத்தூர் பாய்ஸ் கேட்டுக்கோங்க, பொண்ணுங்க கிட்ட பிடிச்ச விஷயம் இது, பிடிக்காத விஷயம் என்ன, அதான் கண்டென்ட்டு. பொண்ணுங்கன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் ஓகே தான் மனசளவில். புரியலையே. பொண்ணுங்க பசங்கன்ட்டு இல்லை ப்ரோ, எல்லாருக்கிட்டையுமே பொதுவானது தான். மனசளவில் நல்லபடியாக இருந்தாங்கன்னா பிடிக்கும், மோசமாக இருந்தாங்கன்னா பிடிக்காது. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தாங்கன்னா ஓகே, இல்லாட்டி இழுத்தடிக்கணுமா? ஐயா இது பேர் அன்பு இல்லைங்கய்யா, அன்பா இருங்க. இதான் அன்பு. பசங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பொதுவாகவே பசங்கனாலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். அது கிளாரிஃபை பண்ண முடியல, பட் அப்சர்வேஷனில் சொல்கிறேன். பாய்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தா சம்டைம்ஸ் அவங்க வந்து அன்பாக இருக்க மாதிரி இருப்பாங்க, இருக்க மாதிரி இருப்பாங்க. அந்த டைமில் ஓகே அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு குட் கேரக்டர் இருக்கு. ஸோ அவங்க நல்லவங்களா இருந்தால் ஓவராக இருப்பாங்க. பிடிக்காது அப்படின்றது சேம் அதே தான். ஸோ அவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்களோட ஓவர் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி அடமெண்ட்டாக இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் பிடிச்ச விஷயமும் சொல்லிட்டாங்கடா. சரி, அவங்க பேசலாம், அப்படியே மயங்கிட்டேன். யாரும் இல்லை, யாரு என்னையும் இல்லை இவனையும் இல்லை. இதுதான் அந்த இப்போ சொன்னீங்கல்ல அடமெண்டா பிடிக்காது, அவங்க ஃபேஸ் தான் இது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓகே, அவ்வளோதான். என்னன்னா பசங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவங்க பண்ணுற கேரிங் அண்ட் ஸ்டார்டிங்கில் நிறைய எஃபெக்ட்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜாலியாக பேசுவாங்க. என்ன மாதிரி? அவங்கள மாதிரி கூட சொல்லலாம். வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டணும் போல இதுடா. ஜாலியாக பேசுவாங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய ஃப்ரீடம்ஸ்லாம் இருக்கும். பசங்க நார்மலாகவே பொண்ணுக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்கில் போகிற எஃபெக்ட்ஸ் வந்து போக போக ரொம்ப இல்லாமல் ஆயிடும். அது ஒன்று மட்டும் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். போகிற எஃபெக்ட்ஸ் எப்பவுமே கடைசி வரைக்கும் போடுங்க. இது உனக்காக பிடிச்சது என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும். என்னத்தான் கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவங்க வந்துட்டு
ஒரு சின்ன இதுனா ஈகோ அவ்வளவுதான். ஆனா பாய்ஸ்ல ஏதோ ஈகோ இருந்தாலுமே டே வாடா மச்சா அப்படின்னா வந்துருவாங்க. அதுதான் சுத்த தங்கண்டா நீ. அடிச்சுட்டாலும் பிடிச்சிட்டாலும் நண்பன் தான்டா அப்படின்ற பசங்க. நண்பேண்டா பிடிக்காத விஷயம்னா இப்போ லப்பர்னே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபேமிலியும் இருக்கும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கும். ஃபேமிலி தான் முக்கியம்ட்டு அங்கே போயிடக்கூடாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் தான் அப்படி போகிறாங்கன்னா, ஆனால் பாய்ஸும் போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போக வேணாம். என்னதான் பாசம் வச்சிருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸும் லவரும் இருக்காங்க, அவங்களோட பாசத்தையும் கொஞ்சம் மதிச்சா போதும், அவ்வளோதான். ஃபேமிலியில் ஒரு பழக்கவங்க பாசம் ஓகே, ஆனால் யாரோ ஒருத்தர் பாசம் காட்டுறது அது மதிக்கணும்ல. அப்படி மதிக்காம கரெக்டான ஒரு ஓகேப்பா. சரி ஓகே பஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோ